வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால இதை தயவுசெய்து நீங்க ஒரு ரெக்கமெண்டாவோ அல்லது கால்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போகலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலு. இதில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் மார்னிங் கொடுத்துட்ருக்கேன். அந்த லைவ் அப்டேட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே ட்ரேடுக்கு உங்களுக்கு ஈஸியாக கட்டமைச்சிக்க முடியும். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இதில் கனெக்ட் ஆகிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்ப்போம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த பிகினர்ஸ் கைடை பாருங்கள். ஃபஸ்ட்டு புதியவர்களுக்காக கொடுத்துருக்கு இல்லைங்களா, இதையே ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு 13 வீடியோ இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர் கான்செப்டை கொடுத்துருப்பேன். பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோவை நிறுத்தி நிறுத்தி பயிற்சி பண்ணிகிட்டே பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோஸ் ஒவ்வொன்றா பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணதுக்கு நான் சொல்லி கொடுத்ததுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்புறமா ட்ரேடு மெதுவாக எடுத்து பழகலாம். ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தால் இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ அடுத்த கட்டத்துக்கு போய்க்குவோம். இன்றைக்கி ஸ்டாக்ஸ் என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். ரிலையன்ஸு, நம்ம இந்த ஸ்டாக்ஸில் ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ரிலையன்ஸ் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று க்ளோஸ் ஆனது இந்த பாயிண்டில் க்ளோஸ் ஆயிருந்தது. சாரி, இந்த பாயிண்டில் க்ளோஸ் ஆயிருந்தது. இன்றைக்கி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே கீழேயே வந்துட்டான். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளேருந்து அப்படியே கீழேயே மார்க்கெட் கொண்டு வந்துட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வெயிட்டேஜ் ஸ்டாக் கூட. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் வெயிட்டேஜ் ஸ்டாக். அப்போ நிஃப்டி இது கீழே இறங்கும்போது நிஃப்டி கீழே இறங்கியே தீரும். இப்போ இவன் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டை கீழே எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட் ஆல்ரெடி கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு. ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருந்ததுன்னா ஆல்ரெடி செல் ட்ரெண்டில் தான். நேற்று ஆனால் பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டுக்கு போய் மறுபடியும் நின்று இருந்தது. கரெக்டுங்களா? மார்க்கெட்டு முந்தா நாளே பை ட்ரெண்டுக்கு போன மார்க்கெட்டு நல்லா ஹை உடைச்சிட்டு போயிட்டு இருந்தா இல்லைங்களா. ஆல்ரெடி இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், இது இந்த ஏரியா ஒரு சப்போர்ட் ஏரியாவே இருந்தது. இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன மார்க்கெட் எங்கே போயிருக்கு? மேலே இது வரைக்கும் போயிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாத்தை இதுக்கு மேலே போக முடியல. நேற்று கூட இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி இவ்வளோ தூரம் போனான். இன்றைக்கி இந்த ஹையவே அவன் பிரேக் பண்ணி போக முடியல. அப்போ என்ன பண்ணிட்டான், இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டான். இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு மார்க்கெட்டு கீழே கொண்டு வந்துட்டேன். இங்கே வந்தது பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் மேலே போய் கீழே வந்துட்டான். கீழே வந்தவன் மறுபடியும் கொஞ்சம் மேலே ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹைக்கு போக முடியல. எகெயின் கீழே ஒரு ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு கீழே வீக் பண்ணிட்டான். பண்ணவன் மறுபடியும் ட்ரை பண்ணி மேலே போக முடியல. எகெயின் கீழே அடுத்த ஸ்டெப் இருக்கான். இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கான். இப்போ சப்போர்ட்டுக்கு வந்துட்டானா, இன்னும் சப்போர்ட்டுக்கும் வரல. இப்போ இந்த இடமே ஒரு சப்போர்ட்டான, இந்த இடமே ஒரு சப்போர்ட் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் நம்ம. இதுங்களா, ஏதோ ஒரு இடத்துல தான் நிற்ப. மார்க்கெட் நினச்ச மாதிரிலாம் நிற்கிறதுல ஏதோ ஒரு இடத்த பிக் பண்ணுறான். நிற்கிறதுக்கு திரும்புறதுக்கு எல்லாம் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது பாரு. இங்கிருந்து இந்த இதுலேருந்து அப்படியே நின்றுருக்கான். இங்கிருந்து மேலே போயிருக்கான். மேலே போனவன் பாருங்க, இங்கே நின்றுட்டு இடையில தான் நின்றுருக்கா. கீழே இடையில ஒன்றும் பண்ணல. கீழே இந்த ஏரியாவை தான் அவன் ஒரு லெவலில் எடுத்திருக்கான். அப்போ ஒவ்வொரு ஏரியாவும் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ரியாக்ட் பண்ணுது. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கனாவே தெரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட் இங்கே முடிஞ்சிருக்கான். இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது? பை ட்ரெண்ட்லேருந்து செல்லுக்கு வந்துச்சா, செல்லுலேருந்து பையில் இருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். கரண்ட் ட்ரெண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லோ உடச்சாச்சுக்கும் போதே இப்போ செல் ட்ரெண்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். லோ உடச்சி கீழே க்ளோஸ் வச்சாவே செல் ட்ரெண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி மார்க்கெட் மேலே போயிருக்கு இல்லைங்களா. அப்போ இது ஒரு ரேஞ்ச், அப்படி தெரிஞ்சுக்கங்க. 5 நிமிஷத்தில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பையில் தான் இருக்குது. அப்போது இந்த பிளேஸ் இங்கே திரும்புறதுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சப்போர்ட், அதை உடைச்சிட்டா அடுத்த சப்போர்ட்டில் இப்போ நின்றுருக்கான். இந்த லோ உடைக்கும் போது செல் ட்ரெண்டுக்கு வருவான். ஆனால் இங்கிருந்து நாம் வேடிக்கை பார்த்துருக்க முடியுமா? கீழே இங்கே தான் பை எடுக்கிற வேடிக்கை பார்க்க முடியுமா? அப்படி பார்க்க மாட்டோம் நம்ம. இங்கே இடையிலேயே பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டர்மீடியட்டை இங்கேயே செல் ட்ரெண்டுக்கு வந்திருக்கிறா. இதுவே நம்ம செல்லுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். கை உடைக்காம திரும்பும் போதே நம்ம செல்லுக்கு இங்கே ட்ரை பண்ணலாம். அது அது அட் பர்சன்ட் ரன்னிங்கில் எது உங்களுக்கு காமிக்குதோ அது கூட ட்ராவல் பண்ணலாம். ட்ரெண்டு ஓவராலாக 5 மினிட்ல பொறுத்தளவுக்கு பை ட்ரெண்டு அவ்வளோதான். அப்படிங்கும்போது இங்கே கரண்ட் மார்க்கெட்டு செல்லுக்கு வந்தாச்சு. அப்படிங்கும்போது செல்லுக்காக ட்ரை பண்ணலாம். ஹை உடைக்காமல் ட்ரை பண்ணுறோன்னா நம்ம செல்லுக்கு கூட ட்ராவல் பண்ணிக்க வேண்டியது தான். இப்படி தான் மாற்றிக்கணும். நம்ம கரண்ட் மார்க்கெட்டில் என்ன நம்மளுக்கு சுச்சுவேஷன் அமையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் பண்ணி பழகிட்டோம்னா இதில் ஈஸியாக நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும், ப்ராஃபிட் பார்க்க முடியும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ஹவர். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா எகெயின் இந்த ரேஞ்சை கூட மறுபடியும் வந்து தொடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 1 ஹவரில் நேற்று முந்தின வச்சு வச்சு தொட்டுட்டு போன லெவலை எகெயின் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி பாருங்க, இது ஒரு ரேஞ்ச் தெரியுதுங்களா? இந்த பாடி ரேஞ்சுக்கிட்ட இன்னைக்கு மார்க்கெட் பிடிச்சிருக்கான். நாளைக்கு இங்கிருந்தே கூட மேலே ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம், அல்லது கீழே வரலாம். பார்த்துக்கலாம். நாளைக்கு ஓப்பன் ஆன முன்னாடி அதை பார்க்கலாம். இப்போ ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்? ஓகே, HDFC பேங்க் பார்க்கலாங்க. அது என்ன நடந்ததுன்னு. அவன் எங்கேயும் கீழேயே வந்துட்டு இருக்கா, எங்கே போயிட்டு இருக்கான்னு தெரியலையே. கீழே என்ன நடக்குது? கீழே லெவல் எங்கே இருக்குது? அந்த நேற்று ஆல்ரெடி நம்ம இந்த லெவல் ஒன்று பிடிச்சி போட்டு வச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ரேஞ்சோட லோன்னு சொல்லி போட்டு வச்சுருந்தோம். இந்த ரேஞ்சுன்னு சொல்லி போட்டு வச்சுருந்தோம். பட் இன்னைக்கு அதையும் உடைச்சிட்டு நேற்று அங்கே தான் வந்து திரும்பி இருக்கிறான்னு சொன்னோம். இன்னைக்கு அதையும் உடைச்சிட்டு கீழே வந்துட்டு க்ளோஸ் பாருங்க, அங்கே போய் முடிச்சு வச்சிருக்கான். க்ளோஸ் அங்கே தான் போய் முடிச்சு வச்சிருக்கான். அப்போ இதில் என்ன நடந்திருக்குது, இது கீழே என்ன லெவல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா தான் இங்கே ஏதாச்சும் இது பண்ண முடியும். டே கேனில் பார்த்தீங்கன்னா பாரு, உங்களுக்கு எப்படி காமிச்சிருக்கேன்னா, இதில் ஒன் டே கேனில் பாருங்க டிஃப்ரெண்ட் எப்படி கேட்டான். அதில் இங்கே வந்துட்டு மேலே போய் க்ளோஸ் பண்ணியிருக்கான். கவனிச்சு பாருங்க, பாடி பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கான். 1 ஹவரில் கீழே க்ளோஸ் பண்ண மாதிரி காமிச்சான் இல்லைங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பாடி போய் மேலே க்ளோஸ் பண்ணிட்டா. அப்போ வந்து இது ரேஞ்சை எடுத்திருக்கானதை நம்ம கணக்கு வச்சுக்கணும். பாடி மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். அப்போ அகெயின் இங்கிருந்து திரும்பலாமா இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு இந்த ரேஞ்சு கூட இப்போ தேவையில்லை. அதுக்கு அடுத்தது பக்கத்தால் எது ஷார்ட்லேயே இருக்கோ அதை நம்ம ட்ராக் பண்ணிட்டா போதுமானது. அவன் இறங்குனது பாருங்க, அப்படியே ஸ்டெப் வச்சு இறங்கிட்டு இருக்கான். 1 பை 1 1 பை 1 இறங்கிட்டு இருக்கான். ஸ்டெப் அப்படியே அழகாக கொடுத்துட்டு கொடுத்துட்டு வர்றான். இங்கேருந்து கணக்கு போடுங்களேன். ஐ உடைக்கல, ஐ உடைக்கல, லோ உடைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபாலோ பண்ணோம். ஐ உடைக்காம லோ மட்டும் உடைச்சிட்டே வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே எவரி லெவல் பாருங்க, லோ மட்டும் பிரேக் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் செல் ட்ரெண்ட் ப்ராப்பராக போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் கொஞ்சம் நேரம் நின்றுருக்கான். அதாவது இங்கேருந்து கண்டினியூ உடச்சிட்டு வந்த இடத்துல இங்கே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கான். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணவே அதுக்கு மேலே நிற்க முடியல. அதையும் உடச்சி கீழே கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கான். பாப்போம் அடுத்து ரன்னிங்கில் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்போம். இது 5 மினிட்ஸில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பான். ஓப்பன் ஆனோடனே ரெசிஸ்டன்ஸ்குள்ளே போயிட்டு இது சப்போர்ட்டு. இது வந்து ப்ரைஸ் கீழே இருக்கும்போது இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓப்பன் ஆனோடனே ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து கீழே விட்டவன் ஃபர்ஸ்ட் லெவல் பாருங்க. இந்த லெவல் வந்தால் எங்கே வந்து திரும்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெவல் இந்த லெவலை தொட்டுட்டு கொஞ்சம் மேலே போயிட்டான். எகைன் கீழே வந்தவன் இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகிறான். இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. அப்போ இது நம்மளுக்கு செல்லிங் பாயிண்டா? எஸ், பர்ஃபெக்ட் செல்லிங் பாயிண்ட். போயிருந்து இது வரைக்கும் டார்கெட் வச்சிருக்கலாம். அதை தாண்டிச்சு இது வரைக்கும் கூட வச்சிருக்கலாம். அவன் அதையும் தாண்டி ஒரே 5 மினிட் இழுத்துட்டு வந்திருக்காங்க கீழே. இங்கே வந்து திரும்பறக்கு பாருங்க எப்படி சிக்னல் கொடுத்துருக்கான்னு. இங்கே சல்லுன்னு கீழே வந்தவன் இங்கே எவ்வளவு நேரம் இங்கே போராட்டம் நடத்தியிருக்கான்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கேனில் இருக்குது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இங்கே நின்றுருக்கான். அதுக்கு பின்னாடி தான் மார்க்கெட்டு மேலே மூவ் ஆயிருக்கு. மூவ் ஆகி இங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கான். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த பதிவில் மேற்கொண்டு பார்ப்போம். மண்டே வந்து 26 ரிப்பப்ளிக் டே லீவு. பார்ப்போம், டியூஸ்டே தான் இருக்கும் நீ மார்க்கெட்டு. இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். கமெண்ட் சொல்லுங்கள். கமெண்ட் ஏதாச்சும் இது இருந்தால் சொன்னீங்கன்னா தான் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.